7/4/2026. இனிமையான குழந்தைகளே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனிமையில் அமர்ந்து உண்மையான நாயகனை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் நினைவின் மூலம்தான் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும். கேள்வி: தந்தை கிடைத்திருப்பதால் எந்த அலட்சிய போக்கு நீங்கிவிட வேண்டும்? பதில்: சில குழந்தைகள் அலட்சியமாக இருந்துவிட்டு நான் தான் பாபாவின் குழந்தையாக தானே இருக்கிறேன் என்று கூறி நினைவிற்கான முயற்சி செய்யாமல் இருக்கிறார்கள். அடிக்கடி நினைவு மறந்து விடுகிறது. இதுதான் கவனக்குறைவு ஆகும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நினைவில் இருந்தால்தான் உள்ளுக்குள் நிலையான மகிழ்ச்சி இருக்கும். எந்த வகையிலும் தூங்கி வழிவது வராது. பந்தனமுள்ள தாய்மார்கள் நினைவிற்காக தவிப்பது போன்று இரவு பகல் நினைவு செய்து கொண்டிருப்பது போன்று உங்களுக்கும் நிரந்தர நினைவு இருக்க வேண்டும். பதில்: அதிர்ஷ்டத்தை எழுப்ப வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். நீங்களும் ஓம் சாந்தி என்று கூறுகிறீர்கள். தந்தையும் ஓம் சாந்தி என்று கூறுகிறார். அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் அமைதி சொரூபமானவர்கள். தந்தையும் அமைதி சொரூபமானவர். ஆத்மாவின் சுய தர்மம் அமைதியாகும். பரமாத்மாவின் சுய தர்மமும் அமைதியாகும். நீங்களும் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். நானும் அங்கு வசிக்கக்கூடியவன் என்று தந்தையும் கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் மறுபிறப்பு எடுத்து வருகிறீர்கள். நான் பிறவி கடலில் வருவது கிடையாது. நான் இந்த ரதத்தில் பிரவேசிக்கின்றேன். இது எனது ரதமாகும். ஒருவேளை சங்கரிடம் கேட்கலாம் என்றால் கேட்க முடியாது. சூக்ஷ்ம வதனத்திற்கு சென்று யாராவது கேட்டாலும் கூட இது எனது சூக்ஷ்ம சரீரம் என்று கூறுவார். இது என்னுடைய சரீரம் கிடையாது என்று சிவபாபா கூறுகிறார். இதை நான் ஆதாரமாக எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கும் கர்ம இந்திரியங்களின் ஆதாரம் தேவை. முதலில் புரிய வைக்க வேண்டிய விஷயம்: பதீத பாவனன் ஞானக்கடல் ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல. ஸ்ரீகிருஷ்ணர் அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவது கிடையாது. அவர் வந்து தூய்மையான உலகை ராஜ்யம் செய்கிறார். முதலில் இளவரசராக ஆகின்றார், பிறகு மகாராஜாவாக ஆகின்றார். அவரிடத்திலும் இந்த ஞானம் கிடையாது. படைப்புகளின் ஞானம் படைப்பவரிடம் மட்டுமே இருக்கும் அல்லவா? ஸ்ரீகிருஷ்ணரும் படைப்பு என்றுதான் கூறுகிறோம். படைப்பவராகிய தந்தை வந்துதான் ஞானத்தை கொடுக்கிறார். இப்பொழுது தந்தை படைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எனது குழந்தைகள் என்று கூறுகிறார் பாபா. நாங்கள் உங்களுடையவர்கள் என்று நீங்களும் கூறுகிறீர்கள். பிரம்மாவின் மூலம் பிராமணர்களின் படைப்பு என்றும் கூறப்படுகிறது. இல்லையென்றால் பிராமணர்கள் எங்கிருந்து வருவார்கள்? சூக்ஷ்மவதனத்தில் இருக்கும் பிரம்மா வேறு யாரும் இல்லை. மேலே இருப்பவர்தான் கீழேயும் இருக்கின்றார். கீழே இருப்பவர்தான் மேலேயும் இருக்கின்றார். ஒரே ஒருவர்தான். நல்லது. விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி நாராயணன் இருவரும் ஒருவர்தான். அவர்கள் எங்கு வசிக்க கூடியவர்கள்? பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக ஆகின்றனர். பிரம்மா சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றனர். பிறகு அவர்களே முழு கல்பத்திலும் 84 பிறவிகள் எடுத்த பின்பு சங்கமத்தில் பிரம்மா சரஸ்வதியாக ஆகின்றனர். லக்ஷ்மி நாராயணும் மனிதர்கள்தான். அவர்கள் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். விஷ்ணுவிற்கும் 4 புஜங்கள் கொடுத்துவிட்டனர். இவ்வாறு இல்லற மார்க்கத்தை காண்பித்திருக்கின்றனர். பாரதத்தில் ஆரம்பத்திலிருந்தே
இல்லற மார்க்கம் நடைபெற்று வந்தது. அதனால்தான் விஷ்ணுவிற்கு 4 புஜங்கள் கொடுத்து விட்டனர். இங்கு பிரம்மா சரஸ்வதி, அந்த சரஸ்வதி தத்தெடுக்கப்பட்ட குழந்தை ஆவார். இவரது உண்மையான பெயர் லேக்ராஜ் ஆகும். பிறகு இவரது பெயர் பிரம்மாவாக வைக்கப்படுகிறது. சிவபாபா இவரிடம் பிரவேசம் செய்து ராதையை தன்னுடையவராக ஆக்கிக் கொண்டு சரஸ்வதி என்று பெயர் வைத்தார். சரஸ்வதியின் லௌகீக தந்தை பிரம்மா கிடையாது. இவர்கள் இருவருக்கும் லௌகீக தந்தை தனித்தனியானவர்கள். இப்பொழுது அவர்கள் கிடையாது. சிவபாபா பிரம்மாவின் மூலம் தத்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். பிரம்மாவும் சிவபாபாவின் குழந்தை ஆவார். பிரம்மாவின் தாமரை போன்ற வாயின் மூலம் படைப்புகளை படைக்கிறார். அதனால்தான் பிரம்மாவும் தாய் என்றழைக்கப்படுகிறார். நீங்கள்தான் தாய் தந்தையாக இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களது குழந்தைகள். உங்களது கருணையின் மூலம் சுகமான உலகம் என்று பாடுகின்றனர் அல்லவா? பிராமணர்களாகிய நீங்கள் வந்து குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். இதை புரிந்து கொள்வதற்கு மிகுந்த நல்ல புத்தி தேவை. குழந்தைகளாகிய நீங்கள் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்கள். பிரம்மா சொர்க்கத்தை படைப்பவர் அல்லது ஞானக்கடல் கிடையாது. ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தையாவார். ஆத்மாக்களின் தந்தைதான் ஞானக்கடல். ஆத்மாவும் ஞானக்கடலாக ஆகிறது. ஆனால் இவரை ஞானக்கடல் என்று கூற முடியாது. ஏனென்றால் கடலாக இருப்பவர் ஒரே ஒருவர்தான். நீங்கள் அனைவரும் நதிகளாக இருக்கிறீர்கள். கடலுக்கு தனக்கென்று சரீரம் கிடையாது. நதிகளுக்கு இருக்கிறது. நீங்கள் ஞான நதிகளாக இருக்கிறீர்கள். கல்கத்தாவில் பிரம்மபுத்திரா நதி மிக பெரியதாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு கடலுடன் தொடர்பு இருக்கிறது. அதற்கு மிக பெரிய மேளாவும் கொண்டாடப்படுகிறது. இங்கும் மேளா கொண்டாடப்படுகிறது. கடல் மற்றும் பிரம்மபுத்திரன் இருவரும் இணைந்து இருக்கிறார்கள். இது சைத்தன்யமானது, அது ஜடமானது. இந்த விஷயங்களை தந்தை புரிய வைக்கிறார். சாஸ்திரங்களில் கிடையாது. சாஸ்திரம் என்பது பக்தியின் துறையாகும். அதில் ஞானக்கடல் கிடையாது. பரமபிதா பரமாத்மா ஞானக்கடலானவர் சங்கமத்தில் வந்து ஞான ஸ்நானத்தின் மூலம் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் சுகத்திற்கான அதிர்ஷ்டத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உண்மையில் நாம் சத்யுகம் திரேதா யுகத்தில் பூஜைக்கு உரிய தேவி தேவதைகளாக இருந்தோம். இப்பொழுது நாம் பூஜாரி மனிதர்களாக இருக்கிறோம். பிறகு மீண்டும் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகிறீர்கள். பிராமணனிலிருந்து தேவதா தர்மத்திற்கு வருவீர்கள். பிறகு சத்திரியன், வைஷ்ணவன், சூத்ரனாக ஆனீர்கள். 84 பிறவிகள் எடுத்து எடுத்து கீழே இறங்க வேண்டி இருக்கிறது. இதையும் தந்தை உங்களுக்கு கூறியிருக்கிறார். நீங்கள் உங்களது பிறப்புகளை அறியாமல் இருந்தீர்கள். 84 பிறவிகளும் நீங்கள்தான் எடுக்கிறீர்கள். யார் முதலில் வருகிறார்களோ அவர்கள்தான் முழுமையான 84 பிறவிகள் எடுக்கின்றனர். நினைவின் மூலம் கரைகள் நீங்குகின்றன. நினைவில்தான் முயற்சி இருக்கிறது. சில குழந்தைகள் ஞானத்தில் தீவிரமாக இருக்கலாம். ஆனால் நினைவில் குறைபாடுடன் இருக்கிறார்கள். பந்தனம் உள்ளவர்கள் நினைவு செய்வதில் பந்தனமற்றவர்களை விட நன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் சிவபாபாவை சந்திப்பதற்காக இரவு பகல் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு தான் கூறப்படுகிறது. ஆனால் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். உங்களுக்கு அதிக புயல்கள் வருகின்றன. அவர்கள் நினைவிற்காக ஏங்குகிறார்கள். நீங்கள் ஏங்குவது கிடையாது. அவர்கள் வீட்டில் அமர்ந்திருந்தாலும்
உயர்ந்த பதவியை அடைந்து விடுவார்கள். பாபாவின் நினைவில் இருப்பதன் மூலம் நமக்கு சொர்க்க ராஜ்யம் கிடைக்கும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். எவ்வாறு குழந்தை கர்ப்பத்திலிருந்து வெளியே வருவதற்கு தவிக்குமோ அதை போல பந்தனம் உள்ளவர்கள் ஏங்கி ஏங்கி அழைக்கிறார்கள். சிவபாபா இந்த பந்தனத்திலிருந்து நீக்குங்கள். இரவு பகலாக நினைவு செய்கிறார்கள். உங்களுக்கு தந்தை கிடைத்திருக்கிறார், ஆனால் நீங்கள் சோம்பலுடன் இருக்கிறீர்கள். நாம் பாபாவின் குழந்தைகளாக ஆகிவிட்டோம். நாம் இந்த ஷரீரத்தை விட்டு சென்று இளவரசராக ஆவோம் என்ற மகிழ்ச்சி உள்ளுக்குள் நிலையாக இருக்க வேண்டும். ஆனால் மாயை நினைவு செய்ய விடுவது கிடையாது. நினைவின் மூலம் அதிக மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நினைவு செய்யவில்லை என்றால் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். அரை கல்பம் ராவண ராஜ்யத்தில் நீங்கள் அதிகமான துக்கத்தை அடைந்து விட்டீர்கள். அகால மரணம் ஏற்பட்டு கொண்டே வந்தது. துக்கம் இருக்கவே செய்கிறது. எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் துக்கம் ஏற்படுகிறது. அகால மரணம் ஏற்பட்டு விடுகிறது. சத்யுகத்தில் இவ்வாறு அகால மரணம் இருக்காது. ஒரு பொழுதும் நோய் ஏற்படாது. சரியான நேரத்தில் தானாகவே ஒரு ஷரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுத்துக்கொள்வார்கள். அதன் பெயரே சுகதாமம். சொர்க்கத்தின் விஷயங்களை மனிதர்கள் கற்பனை என்று நினைக்கிறார்கள். சொர்க்கம் எங்கிருந்து வரும் என்று கேட்கிறார்கள். நாம் தான் சொர்க்கத்தில் வசிக்க கூடியவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு 84 பிறவிகள் எடுக்கிறோம். இந்த முழு விளையாட்டும் பாரதத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் 21 பிறவிகளுக்கு தூய்மையான தேவதைகளாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறகு நாம் சத்திரியர், வைஷ்யர், சூத்ரராக ஆனோம். இப்பொழுது மீண்டும் பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம். இந்த சுயதரிசன சக்கரம் மிகவும் எளிதாகும். இதை சிவபாபா வந்து புரிய வைக்கிறார். சிவபாபா பிரம்மாவின் ரதத்தில் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாதான் சத்யுக ஆரம்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தார். 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவராக ஆகிவிட்டார். பிறகு இவரிடத்தில் தந்தை பிரவேசமாகி தத்தெடுக்கிறார். நான் இந்த ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்து உங்களை என்னுடையவராக ஆக்குகிறேன் என்று அவரே கூறுகிறார். பிறகு உங்களை சொர்க்கத்தின் ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாக ஆக்குகிறேன். யார் தகுதியானவர்களாக ஆகிறார்களோ அவர்கள்தான் ராஜ்யத்தில் வருவார்கள். இங்கு செயல்பாடுகள் நன்றாக இருக்க வேண்டும். முக்கியமானது தூய்மை. இதில்தான் பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சில இடங்களில் ஆண்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. விகாரத்திற்காக ஒருவரை ஒருவர் தொந்தரவு செய்கிறார்கள். இங்கு தாய்மார்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் சக்தி சேனைகள் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம். காம சிதையிலிருந்து இறங்கி தூய்மையாவதற்காக இப்பொழுது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்திருக்கிறீர்கள். துவாபர யுகத்திலிருந்து காம சிதையில் அமர்ந்து இருந்தீர்கள். ஒருவரை ஒருவர் விகாரத்தில் செல்வதற்கான கயிறை விகாரமான பிராமணர்கள் கட்டுகிறார்கள். நீங்கள் விகாரமற்ற பிராமணர்கள். நீங்கள் அதை நீக்கிவிட்டு ஞான சிதையில் அமரச் செய்கிறீர்கள். காம சிதையின் மூலம் கருப்பாக ஆகிவிட்டீர்கள். ஞான சிதையின் மூலம் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். ஒன்றாக சேர்ந்து இருங்கள். ஆனால் நாம் விகாரத்தில் செல்ல மாட்டோம் என்று உறுதி எடுத்து கொள்ள வேண்டும் என்று பாபா கூறுகிறார். அதனால்தான் பாபா மோதிரம் அணிய வைக்கிறார். சிவபாபா பாபாவாகவும் இருக்கிறார், நாயகனாகவும் இருக்கிறார்.
அனைத்து சீதைகளுக்கும் ராமராக இருக்கிறார். அவர்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவராக இருக்கிறார். மற்றபடி ரகுபதி ராகவ ராஜா ராமின் விஷயம் கிடையாது. அவர் இந்த சங்கமத்தில்தான் இந்த பிராப்தியை அடைந்திருக்கிறார். அவரிடத்தில் இம்சைக்கான அம்பு காண்பிப்பது தவறாகும். சித்திரங்களிலும் கூட காண்பிக்க கூடாது. சந்திரவம்சி என்று மட்டும் எழுத வேண்டும். சிவபாபா இவர் மூலம் நமக்கு இந்த சக்கரத்தின் ரகசியங்களை புரிய வைக்கிறார் என்று குழந்தைகளுக்கும் புரிய வைக்க வேண்டும். சத்திய நாராயணனுடைய கதை இருக்கிறது அல்லவா, அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கதையாகும். நரனிலிருந்து நாராயணனாக யாரும் ஆவது கிடையாது. சத்திய நாராயணனுடைய கதையின் பொருளே நரனிலிருந்து நாராயணனாக ஆவது. அமர கதையையும் கூறுகின்றனர். ஆனால் அமரபுரிக்கு யாரும் செல்வது கிடையாது. மரண உலகம் 2500 ஆண்டு காலம் நடைபெறுகிறது. 3வது கண்ணின் கதையை தாய்மார்கள் கேட்கிறார்கள். உண்மையில் இது 3வது கண்ணை கொடுக்கும் கதையாகும். இப்பொழுது ஞானமென்ற 3வது கண் ஆத்மாவிற்கு கிடைத்திருக்கிறது என்றால் ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும். நான் இந்த சரீரத்தின் மூலம் தேவதையாக ஆகிறேன். என்னிடத்தில்தான் சம்ஸ்காரம் இருக்கிறது. மனிதர்கள் அனைவரும் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள். தந்தை வந்து ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக்குகிறார். ஆத்மா பரமாத்மா ஒன்றுதான் என்று மனிதர்கள் கூறிவிட்டனர். பரமாத்மா இந்த அனைத்து ரூபங்களையும் தாரணை செய்திருக்கிறார். இவை அனைத்தும் பொய்யாகும் என்று தந்தை கூறுகின்றார். இதுதான் பொய்யான அபிமானம், பொய்யான ஞானம் என்று கூறப்படுகிறது. நான் புள்ளியாக உள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்களும் அறியாமல் இருந்தீர்கள், இவரும் அறியாமல் இருந்தார். இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். இதில் சந்தேகம் வரக்கூடாது, நம்பிக்கை ஏற்பட வேண்டும். பாபா கூறுவது சத்தியம்தான். சந்தேக புத்தி அழிவை தரும். அவர்கள் முழுமையான ஆஸ்தியை அடைய மாட்டார்கள். ஆத்ம அபிமானியாவதில்தான் முயற்சி இருக்கிறது. உணவு சமைத்தாலும் புத்தி தந்தையின் பக்கம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். ரொட்டி செய்து கொண்டிருந்தாலும் கூட நாயகனுடைய நினைவிருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் சதோ பிரதானமாக ஆவீர்கள். 8 மணி நேரம் காரியங்கள் செய்வதற்கு ஒதுக்குங்கள். இடையிடையே ஏகாந்தத்தில் சென்று அமர்ந்து விட வேண்டும். நீங்களும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கூற வேண்டும். இன்று கேட்கவில்லை என்றால் நாளை கேட்பார்கள். தந்தை சொர்க்கத்தை உருவாக்குகிறார். நாம் சொர்க்கத்தில் இருந்தோம், இப்பொழுது நரகவாசிகளாக ஆகிவிட்டோம். இப்பொழுது மீண்டும் தந்தையிடமிருந்த ஆஸ்தியை அடைய வேண்டும். பாரதவாசிகளுக்கு தான் புரிய வைக்கிறார். தந்தை பாரதத்தில்தான் வருகிறார். உங்களிடம் இஸ்லாமியர்களும் வருகிறார்கள். அவர்களும் கிளை நிலையங்களை பராமரிக்கிறார்கள். சிவபாபாவை நினைவு செய்யும் என்று கூறுகின்றனர். சீக்கியர்களும் வருகிறார்கள், கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள். நாள் செல்ல செல்ல பலர் வருவார்கள். இந்த ஞானம் அனைவருக்கும் பொதுவானது. ஏனென்றால் இது எளிய நினைவு மற்றும் எளிய ஆஸ்தியாகும். ஆனால் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டியிருக்கும். தானம் கொடுத்தால் கிரகச்சாரம் நீங்கிவிடும். இப்பொழுது பாரதத்தில் ராகுவின் தசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிறகு 21 பிறவிகளுக்கு குரு பார்வை நடைபெற ஆரம்பித்து விடும். முதலில் குரு தசை நடைபெறுகிறது. பிறகு சுக்கிரதசை ஆகும். சூரிய வம்சத்தினவர்களுக்கு குரு பார்வை, சந்திர வம்சத்தினர்களுக்கும் சுக்கிரனுடைய பார்வை என்று கூறலாம். பிறகு
திசைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன. அனைத்தையும் விட மிகவும் கொடியது ராகுவின் திசையாகும். குரு பார்வை என்றால் எந்த குருவும் கிடையாது, விருட்சபதியின் பார்வை. விருட்சபதி தந்தை வருகின்ற பொழுது குரு பார்வை மற்றும் சுக்கிரனுடைய பார்வை ஏற்படுகிறது. ராவணன் வருகின்ற பொழுது ராகுவின் பார்வை ஏற்பட்டு விடுகிறது. குழந்தைகளாகிய உங்கள் மீது இப்பொழுது குரு பார்வை அமர்ந்திருக்கிறது. விருட்சபதியை மட்டும் நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள், போதும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே ஆத்ம அபிமானி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். தேக அகங்காரத்தை ஒழித்துவிட வேண்டும். இதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, சத்யுக ராஜ்யத்திற்கு தகுதியானவர் ஆவதற்காக தனது நடத்தைகளை ராயலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அனைத்தையும் விட மிக உயர்ந்த நடத்தை தூய்மை. தூய்மையாவதன் மூலம்தான் தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். வரதானம்: செய்பவரும் செய்விப்பவருமானவரின் நினைவு மூலமாக சகஜயோகத்தின் அனுபவம் செய்விக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆவீர்களாக. விளக்கம்: எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இந்த காரியத்திற்கு கருவியாக ஆக்கக்கூடிய முதுகெலும்பு யார் என்ற இதே நினைவு இருக்கட்டும். முதுகெலும்பு இல்லை என்றால் எந்த ஒரு செயலிலும் வெற்றி கிடைக்க முடியாது. எனவே எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் நான் நிமித்தமாவேன். செய்விப்பவர் சுயம் சர்வ சக்திகள் வாய்ந்த தந்தையாவார் என்பதை மட்டும் சிந்தியுங்கள். இந்த நினைவில் இருந்து செயல்களை செய்தீர்கள் என்றால் சகஜ யோகத்தின் நினைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பிறகு இந்த சகஜ யோகம் அங்கு சுலபமாக ஆட்சி புரியுமாறு செய்விக்கும். இங்கு அமைத்து கொள்ளும் சம்ஸ்காரத்தை அங்கு எடுத்து செல்வீர்கள். ஸ்லோகன்: இச்சைகள் நிழலுக்கு சமமாகும். நீங்கள் புறமுதுகு காட்டினீர்கள் என்றால் அது பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும். அவ்யக்த சமிஞ்சை மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். இனிமை எப்பேற்பட்ட விசேஷமான தாரணை என்றால் அது கசமான பூமியை கூட இனிமையானதாக ஆக்கிவிடுகிறது. நீங்கள் அனைவரும் மாறிவிட்டதற்கான ஆதாரம் தந்தையின் 2 இனிமையான வார்த்தைகள். இந்த 2 இனிமையான வார்த்தைகள் தான் மாற்றிவிட்டது. இனிமையான பார்வை மாற்றிவிட்டது. அதே போல இனிமை தன்மை மூலமாக மற்றவர்களையும் இனிமையாக ஆக்குங்கள். இது போல வாயை இனிமையாக ஆக்குங்கள். எப்பொழுதுமே இந்த இனிமை என்ற பரிசினை கூடவே வைத்திருங்கள். இதன் மூலமாக தான் எப்பொழுதும் இனிமையாக இருப்பீர்கள் மற்றும் இனிமையாக ஆக்குவீர்கள். ஓம் சாந்தி.